Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 6.2ல் 10th சம் பாருங்கள். கெட் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பி 3 நான் ஜீரோ வெக்டர்ஸ். அதாவது இது ஏ வெக்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0, பி வெக்டர் நாட் ஈக்குவல் டு 0, சி வெக்டர் நாட் ஈக்குவல் டு 0. இது ஜீரோ வெக்டர் இல்லை, நான் ஜீரோ வெக்டர்ஸ், 3 வெக்டர்ஸ். சச் தட் அதில் C vector is a unit vector. C vector வந்து unit vector. அப்புறம் நல்லா பார்த்துங்க, perpendicular to both A vector and B vector. C vector வந்து A vectorக்கும் perpendicular-ஆ இருக்கு, B vectorக்கும் perpendicular-ஆ இருக்கிற unit vector. புரிஞ்சுதா? If the angle between A vector and B vector is pi by 6. இதில் A vectorக்கும் B vectorக்கும் இடைப்பட்ட angle வந்து pi by 6. C vector வந்து ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற யூனிட் வெக்டர்னு 2 குழு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ தட் இந்த பாக்ஸ் ஸ்கொயர், பாக்ஸ்க்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1/4 மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொடுத்துருக்கிறது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் வந்து 3 நான் ஜீரோ வெக்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது சி வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் பை பை 6 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். மொதல் பாக்ஸ் எடுத்துக்கலாம். பாக்ஸ்னா ஏ வெக்டர், பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். உங்களுக்கே தெரியும் பாக்ஸ் அப்படிங்கும்போது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ ஒரு டாட்டும் ஒரு கிராஸ் இருக்கும். இங்கே டாட் எடுத்தீங்கன்னா இங்கே கிராஸ் எடுக்கணும், இங்கே கிராஸ் எடுத்தீங்கன்னா இங்கே டாட் எடுக்கணும். இப்போ நாம் இங்கே கிராஸ் எடுக்கிறோம், இங்கே டாட் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் பை பை 6ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில என்ன போட்டுக்கிறோம்? கிராஸ் போட்டுக்கிறோம். டாட் சி வெக்டர் இதை இப்படி எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். இங்கே டாட் போட்டால் இங்கே கிராஸ் போடணும், இங்கே கிராஸ் போட்டால் இங்கே டாட் போடணும். நாம் இப்போ இங்கே கிராஸ் எடுத்துக்கிறோம், இங்கே ஆங்கிள் கொடுத்ததுனால. அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். ஓகேவா? ஏன்னா சி தான் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் என்னவா இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால சி தனியாக டாட்டில் போட்டுருங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா, கிராஸ் ப்ராடக்டோடைய ஃபார்முலா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் பாருங்க பை பை 6, ஏவுக்கும் பி கிடைப்பட்ட கோணம் பை பை 6 இன்ட்டு என் கேப். இது ஃபார்முலா உனக்கு தெரியும். கிராஸ் ப்ராடக்டோடைய ஃபார்முலா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப். இங்கே தீட்டாங்கிறது பை பை 6. ஓகேவா? இங்கே என் கேப்புங்கிறது என்ன? ஹியர் என் கேப் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர். என் கேப் அப்படிங்கிறது ஏ வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், யூனிட் வெக்டராக இருக்கும். புரியுதா? என் கேப் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அண்ட் ஆல்சோ யூனிட் வெக்டர். இதுவும் அதே தான். சி இஸ் ஆல்சோ கணக்கில் கொடுத்துருக்கிறதும் அதே தான். சி இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அண்ட் யூனிட் வெக்டர். அப்போ என் கேப்பை நம்ம என்னன்னு எழுதலாம்? சி வெக்டர்னு எழுதிக்கலாம். ஏன்னா சி வெக்டரும் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் பி வெக்டர் யூனிட் வெக்டர், என் கேப்பும் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அண்ட் யூனிட் வெக்டர். ஸோ என் கேப் ஈக்குவல் டு சி வெக்டர்னு போட்டுக்கலாம். இது புரியுதா தங்கம்? நான் சொல்கிறது புரியுதா? என் கேப் அப்படிங்கிறதுனாலும் சி வெக்டர்னாலும் ஒன்று தான். ஏன்னா சி வெக்டரும் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டருக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், யூனிட் வெக்டர் தான். என் கேப்பும் என்ன? அதனுடைய ஃபார்முலாவும் அதே தான். இப்போ என் கேப் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், யூனிட் வெக்டர். அப்போ என் கேப்புக்கு பதிலாக சி வெக்டர் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், சி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னா சி வெக்டர் ஸ்கொயர்டு. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது எப்படி 1/2 பாருங்கள், சைன் பை பை 6. பை பை 6னா 30 பாருங்கள், 90 30 60. 30க்கு ஆப்போசிட்டு 1, 60க்கு ஆப்போசிட்டு √3, 90க்கு ஆப்போசிட்டு 2, 1 2 √3 அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கலாம். நீ 30ல் கை வச்சுக்கோ. சைன் சைன் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு 1, ஹைபாட்னியூஸ் 2, அப்போ 1/2. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுதான் சைன் வந்து 30 டிகிரி 1/2 போட்டுக்கிறேன்.
என் கேப்புக்கு பதிலாக சி வெக்டர் டாட் சி வெக்டர் ஸ்கொயர்டு போட்டாச்சு. இதெல்லாம் அப்படியே தாங்கன்னு வரும். ஸ்கொயர்டு இருந்தாவே நம்ம மால்லஸ் போட்டுக்கலாம். கண்ணு மால்லஸ் ஆஃப் சி வெக்டர் இது என்ன நமக்கு 1, உனக்கு தான் தெரியும், யூனிட் வெக்டர். அப்போ தேர்ஃபோர் மால்லஸ் ஆஃப் சி வெக்டர் நமக்கு என்ன 1, புரியுதா? யூனிட் வெக்டர் இல்லையா? அப்போ இதனுடைய மேக்னிடியூடு 1, 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ தேர்ஃபோர் மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் 1/2 தான் வரும். இப்போ இந்த பாக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது இது வந்து என்ன வரும் 1/4 ஆயிரும். இது மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர், இவ்வளவு தான். புரிஞ்சுதா சாமி? இது ஒன்றுமே கிடையாது. பாக்ஸ் அப்படின்னா ஒரு கிராஸ் ப்ராடக்ட்டும் ஒரு டாட் ப்ராடக்ட்டும் சேர்ந்தது தான் பாக்ஸு. ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவாண்ட கிராஸ் ப்ராடக்ட் டாட்டு சி. இப்போ ஏ வெக்டர் கிராஸு பி வெக்டருக்கான இது கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா எழுதுறீங்க. புரியுதா? கிராஸ் ப்ராடக்டோடைய ஃபார்முலா மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப். இங்கே தீட்டாங்கிறது π/6. என் கேப் அப்படிங்கிறது போத் என்ன போத் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அண்ட் ஆல்சோ யூனிட் வெக்டர். அப்போ என் கேப் அப்படின்னாலும் கணக்கில் கொடுத்துருக்கிற சி வெக்டர்னாலும் ஒன்று தான். அப்போ என் கேப்புக்கு பதிலாக சி வெக்டர்னு போட்டுக்கலாம். sin 30 வந்து 1/2. இவ்வளோ தான் மேட்ரு முடிஞ்சு போச்சு. சி வெக்டர் டாட் சி வெக்டர் ஸ்கொயர்டு. அப்போ ஸ்கொயர்டு இருந்தால் மால்லஸ் போடலாம். இதனுடைய மேக்னிடியூடு 1. அப்போ இது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இன்னுமே ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், உங்கள் ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா சாமி? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.